Good afternoon, students. Now we shall see Unit 4. Shall plus where V1 வந்து future tense குறிக்குது. We shall go, we shall see, we shall write, we shall watch. அப்படின்னா செய்வோமா, போவோமா, பண்ணுவோமான்னு future tense குறிக்கிறது. Unit 4, Ulysses, Alfred Tennyson. இதில் யுலிசஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த போயம் வந்து ட்ராமாட்டிக் மோனோலாக், அதாவது இந்த கேரக்டர் சென்ட்ரல் கேரக்டர் வந்து ஒரு தனி மொழியாக, அதாவது சொலிலக்கி மாதிரி வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது பேசுகிறது மூலமாக அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. த ட்ராமாட்டிக் மோனோலாக் இஸ் மோர் லைக் எ soliloquy. SOLILOQUY. The dramatic monologue is like a soliloquy, whereas the central persons, the protagonist, thinks their thoughts were revealed to the audience by this dramatic monologue. The central character, அதாவது ப்ரொட்டகானிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, முக்கிய கதாபாத்திரம் யுலிசஸ் உடைய எண்ணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியும் ஒரு ட்ராமாட்டிக் டெக்னிக் அது. இப்போ யுலிசஸ் அப்படிங்கிற போயம் வந்து ட்ராமாட்டிக் மோனோலாக். மோனோ மீன்ஸ் ஒன், லாக்னா பேசுகிறது. இப்போ டயலாக்னால் ரெண்டு பேர் பேசுகிறது, மோனோலாக்னா ஒருத்தர் பேசுகிறது. ட்ராமாட்டிக் மோனோலாக் அது ட்ராமாவில் வர்றதுனா ட்ராமாட்டிக் மோனோலாக். That contains how many lines does it contains? It is a 70 lines. It contains 70 lines of blank verse. What type of genre? Genre சொல்கிறாங்கள, literary form. Type of genre வந்து dramatic monologue. Ulysses. Who was Ulysses? Ulysses was the king of Ithaca. Ithaca என்று ஒரு நாட்டுடைய மன்னன். அவன் என்ன பண்ணுறான்னா, he went to the Troy யுத்தத்துக்கு போயிட்டு, he returns from the battle of Troy அண்ட் இஸ் இந்த தனது கண்ட்ரியான இத்தாக்காவில் 3 வருஷம் இருக்கான். பட் அதை அவனால் இருக்க முடியல. ஏன்னா திருப்பி அவன் வந்து தோ ஹி ஹஸ் க்ரோன் ஓல்டு, அவனுக்கு வயசான போதும் ஹீ வாண்ட் டு கண்டினியூ த அட்வென்ச்சர்ஸ் அகெயின், திருப்பி அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து போகணுன்னு ஆசைப்பட்றான். ஹீ வாண்ட்ஸ் டு லீவ் த கண்ட்ரி, லீவ்னா விட்டுட்டு போகிறது. ஹீ வாண்ட்ஸ் டு லீவ் த கண்ட்ரி டு இஸ் சன் டெலிமேக்கஸ். ஹூ இஸ் டெலிமேக்கஸ்? டெலிமேக்கஸ் இஸ் த சன் ஆஃப் யுலிசஸ். ஹூ இஸ் யுலிசஸ்? யுலிசஸ் இஸ் த கிங் ஆஃப் இத்தாக்கா. he gathers, எல்லாரையும் சேகரிக்கிறான், கலெக்ட் பண்ணுறான். இஸ் மென் டுகெதர் ஒன்றாக சேகரித்து அவங்கள்ட்ட பேசுகிறான். டு ப்ரிப்பேர் ஃபார் த ஜேர்னினா கடல் பயணம். அண்ட் எக்ஸார்ட்ஸ்னா அறிவுரை சொல்லுதல். அட்வைசஸ் தம் நாட் டு வேஸ்ட் த டைம் லெஃப்ட் ஆன் எர்த். நம்ம பூமியில் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், அந்த டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. Ulysses has grown old. Now Ulysses has grown old. வயதாயிடுட்டு. He has experienced many adventures at the battle of Troy and in the seas. அவர் பல வீரதீர சாகசங்களை அனுபவிச்சிருக்கார், தனி மனிதனாகவும் சேர்ந்து குரூப்பாகவும் சேர்ந்து. ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு இத்தாக்கா, ஹெலன் ஆஃப் அந்த பேட்டில் ஆஃப் ட்ராய்ட்லேருந்து இத்தாக்காவுக்கு திரும்பி வந்துட்டார். ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு இத்தாக்கா he desires to எம்பார்க்னா மேற்கொள்ளுது, டு டேக் அப் ஆன் இஸ் நெக்ஸ்ட் வாயேஜ். அடுத்த கடற்பயணத்தை வந்து எடுத்து போகணுன்னு அவர் ஆசைப்படுறாரு. அவருடைய ஸ்பிரிட், அவருடைய அந்த மனமானது இன்க்யூசிட்டிவ்னா இன்ட்ரெஸ்ட் நோ மோர் அண்ட் மோர், மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும், மேலும் மேலும் நாடுகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு டிசையர் ஆஃப் நாலேஜ் அண்ட் அந்த அறிவு, மேற்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு, இன்க்யூசிட்டிவ் ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஆஃப் சச் அட்வென்ச்சர்ஸ். இன்னும் அந்த மாதிரியான வீர செயல்களெல்லாம் செய்யணும்னு அது ஆசைப்படுது. இந்த போயத்தை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. The poem can be divided into 3 parts. The thirst for adventure, அதாவது வீரச்செயல் செய்யணுங்கிறதுக்கான ஒரு தீராத தாகம், which does not allow Ulysses. அதனால யுலிசஸ் வந்து தனது நாட்டில் இருந்து தனது மனைவியோடையும் மகனோடையும் இருந்து ஒரு மன்னனால் அவனால் என்ஜாய் பண்ண முடியல. He does not want to be idle. ஐடில்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு அவர் விரும்பலை. ஒரு நாட்டுடைய கிங்காக இருக்கிறது இட் டசன்ட் லைக், அது ஐடில்னு சொல்கிறோம். ஐடியல்னா சோம்பேறித்தனமாக, லேசி. ஐடியல்னா லட்சியம், IDEAL. இது வந்து ஐடில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை. செகண்ட் வந்து யுலிசஸ் ஹேண்ட்லிங் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹேண்ட்லிங் ஓவர்னா படிச்சிடுறாரு அந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி டு இஸ் அண்ட் டெலிமேக்கர்ஸ் வித் டோட்டல் கான்ஃபிடென்ஸ் இன் இஸ் அபிலிட்டிஸ். அவனோட திறமையில் முழு நம்பிக்கை வச்சுருக்காரு. கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை, அபிலிட்டிஸ் திறமை. யுலிசஸ் கிளாரியன் கால் டு இஸ் செயிலர்ஸ், மற்ற செயிலர்ஸை கூப்பிடுறார், அரைகோவல் விடுக்கிறது. அர்ஜுனா தூண்டுதல், டு வெஞ்சர் இன்டு அன்னோன் லேண்ட்ஸ், இதுவரை தெரியாத நிலங்கள் நம்ம போவோம்னு சொல்கிறார். Read the poem Ulysses by Alfred Tennyson, which speaks of the unquenchable thirst of the Greek hero. This poem
டாக்ஸ் ஆஃப் த அன்குவென்ச்சபிள், அதாவது தணிக்க முடியாத தாகம். தணிக்க முடியாத தாகம் தான் அன்குவென்ச்சபிள் தர்ஸ்ட் ஆஃப் த கிரீக் ஹீரோ யுலிசஸ் ஃபார் ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நியூ விஸ்டாஸ். நியூ விஸ்டாஸ்னு நியூ அவென்யூஸ், நியூ நாலேஜ் அன்டில் டெத் வுட் ஓவர் பவர் ஹிம். சாகிற வரைக்கும் நம்ம புது புது நாலேஜெல்லாம் கேதர் பண்ணணும் அப்படி சொல்கிறார். திஸ் poem contains 70 lines. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பாருங்கள். It little profits that an idle king by this still hearth among these barren crags matched with an aged wife I met and dole unequal loss unto a savage race. இதில் என்னன்னா, the king Ulysses is dissatisfied as a king. அதாவது இஸ் டிஸாட்டிஸ்ஃபைட் வித் த ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கிங். அவர் ஒரு ராஜாவுடைய அன்றாட வாழ்க்கை அவருக்கு திருப்தி கொடுக்கல. அதில் அவருக்கு கொஞ்சம் கூட லாபம் இல்லைங்கிறாங்க. லிட்டில்னா நோன்னு அர்த்தம். ஐ ஹாவ் லிட்டில் மணி மீன்ஸ் ஐ ஹாவ் நோ மணி. இந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க பாரு. லிட்டில்னா கொஞ்சோண்டு பணம் இருக்குன்னு அர்த்தம். ஐ ஹாவ் லிட்டில் மணினா கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் லிட்டில் மணி மீன்ஸ் நோ மணி. தெர் ஆர் ஃபியூ பாய்ஸ் இன் தி கிளாஸ்னா தெர் ஆர் நோ பாய்ஸ் இன் தி கிளாஸ். தெர் ஆர் எ ஃபியூ பாய்ஸ் இந்த கிளாஸ்னால் கொஞ்சம் பசங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபியூ லிட்டில் அப்படியே யூஸ் பண்ணால் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஃபியூ லிட்டில் இருந்தால் கொஞ்சம்னு அர்த்தம். இப்போ எனக்கு எந்த லாபமும் இல்லை, ஒரு சோம்பேறி மன்னனாக இருப்பதிலேயே எனக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொல்கிறார். there is no profit for me in being an lazy king by this still hearth. இந்த அடுப்பு எரியாத, ஹார்த்னா ஃபயர் பிளேஸ், எரியாத அடுப்பு. among these barrenனா யாருமே இல்லாத, cracks matched with an aged wife, ஒரு வயதான மனைவியோட உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. I met and dole unequal loss unto a savage race. இந்த நாட்டு மக்கள் ஒரு காட்டு மிராண்டிகளாக இருக்காங்க. uncivilized man, அவங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு நீதி கொடுக்கறது ஐ எம் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைடு வித் தம். இது என்ன லைஃபு, எனக்கு ஒரு ப்ராஃபிட் இல்லை, எனக்கு இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த சேவேஜ் ரேஸ்னு ஒய் கால் சேவேஜ் ரேஸ். சேவேஜ்னா அன்சிவிலைஸ்டு, ப்ரிமிட்டிவ், காட்டு மிராண்டியாக இருக்கவங்க தான் சேவேஜ் ரேஸ். ஏன் இப்படி காட்டு மிராண்டி சொல்கிறாங்கன்னா, அவங்க பணத்தை பணத்தையும் செல்வத்தையும் சேமித்து வைக்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க. அதுதான், அதுக்கு வேறு ஒன்றும் அவங்க நாலேஜை பற்றிலாம் சீக் பண்ணல. ஸோ he refers to as savage race. தட் ஹோடுனா பணத்தை குவித்தல், சேமித்து வைத்தல். அண்ட் ஸ்லீப் அண்ட் ஃபீட், சாப்பிட்றாங்க. அண்ட் நோ நாட் மீ, ஐ cannot ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ்னா ஐ வில் என்ஜாய் லைஃப் டு த லாஸ்ட். கடைசி மட்டும் நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவேன். அட் டைம்ஸ், ஆல் டைம்ஸ் ஐ ஹேவ் என்ஜாய்டு கிரேட்லி, ஹேவ் சஃபர்டு கிரேட்லி, போத் வித் தோஸ் தட் லவ்டு மீ அண்ட் அலோன். நான் தனிமையாகவும் என்னை நேசித்தவர்களோடும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன், அதே சமயத்தில் துன்பமும் பட்டிருக்கேன். அலோன் தனிமையாக, அண்ட் ஷோர்னா கடற்கரையில், அண்ட் வென் த்ரூ ஸ்கட்டிங் ட்ரிஃப்ட்ஸ் த ரெய்னி ஹயர்ட்ஸ் வெக்ஸ் த டிம் சி ஐ எம் பிகேம் எ நேம் ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் எ ஹங்க்ரி ஹார்ட். நான் ஒரு பசித்த இதயத்தோடு நான் எப்போ பார்த்தாலும் ரோமிங்னா அங்கேயும் இங்கேயும் போகிறது. ஹங்க்ரி ஹார்ட். மச் ஹேவ் ஐ சீன் அண்ட் நோன். யுலிசஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹவ் சீன் மெனி கண்ட்ரீஸ் அண்ட் மெனி பேட்டில்ஸ். பல நாடுகளை பார்த்துருக்கேன், தெரியும். சிட்டிஸ் ஆஃப் மென் அண்ட் மேனர்ஸ், பல நாடுகளை பார்த்துருக்கேன், அவங்களுடைய மேனர்ஸ், பழக்க வழக்கங்கள், கிளைமேட்ஸ், தட்பவெப்பநிலைகள், கவுன்சில்ஸ், கவர்மெண்ட்ஸ், மைசெல்ஃப் நாட் லிஸ்ட் பட் ஹானர்ட் ஆஃப் தம் ஆல். என்னை மிக பேர் அதை கௌரவப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பியர்ஸ்னால் சேம் ஏஜ் குரூப். என்னோடய கலீக்ஸோடு சேர்ந்து அந்த பேட்டிலுங்கிற என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். ஃபார் ஆன் தி ரிங்கிங் பிளைன்ஸ் ஆஃப் விண்டி ட்ராய், அதாவது பேட்டில் ஆஃப் ட்ராயில் நான் கலந்துருக்கேன். ஐ எம் a part of all that I have met. Yet all experience is an arch where through gleams that untravelled world whose margin fades. இருந்தாலும் இன்னமும் சில பார்க்காத ஊர்லாம் இருக்குது, அன்ட்ராவல்டு வேர்டுங்கிறார். ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர் வென் ஐ மூவ் ஹவு டல் இட் இஸ் டு பாஸ். எப்படி கொஞ்சம் பாஸ்னா ஸ்டாப், கொஞ்சம் கூட வேலை பார்க்காம இருக்கிறதுங்கிறது ரொம்ப டல்லானது, மந்தமானது. டு மேக் அண்ட் என் டு ரஸ்ட் அன்பர்னிஷ்டு மீன்ஸ் அன்யூஸ்டு. ஒரு கத்தியை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அது துருப்பிடிச்சி வீணாக போயிடும், அது யூஸ் பண்ணால் தான் ஷைனிங்காக இருக்கும் அப்படிங்கிறாரு. ரஸ்ட்டுனா துருப்பிடிக்கிறது. அண்ட் தோ டு ப்ரீத் வேர் லைஃப், மூச்சு விடுறதுங்கிறது வாழ்க்கை. லைஃப் பைட் ஆன் லைஃப்,
were all too little and of one to me. Little remains, but every hour is saved. From that eternal silence, something moved, a bringer of new things, and while it were. For some 3 suns to store and hold myself. 3 years, 3 வருஷம் வந்து நான் வந்து இருந்துட்டேன். And this grey spirit, grey spiritனா old spirit. Grey means white. ஏன்னா அதிகமாக ஆசைப்படுது இன் டிசையர் டு ஃபாலோ நாலேஜ் லைக் அறிவை தேடி, அதாவது டு இன் பர்சியூட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ், வீர தீர சாகசங்க. பர்சியூட்னா சர்ச், தேடி செல்லுதல். லைக் எ சிங்கிங் ஸ்டார் பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். அதாவது தனது பொறுப்புகளை, அந்த கிங்லி டியூட்டிஸ் எல்லாம் வந்து தனது மகனான டெலிமேக்கர்ஸ்ட்டு ஒப்படைக்கிறார். திஸ் இஸ் மை சன், மைன் ஓன் டெலிமேக்கர்ஸ். ஹூ இஸ் டெலிமேக்கர்ஸ்னு கேட்டால், டெலிமேக்கர்ஸ் இஸ் யுலிசஸஸ் சன். யுலிசஸ் இஸ் த கிங் ஆஃப் இத்தாக்கா. To whom I leave the scepter. Scepter na and the Sengol, and the isle na island, well loved of me, listening to fulfill this labor by slow prudence to make mild a rugged people, and through soft degrees subdue them into useful and the good. Most blameless is he, centered in the sphere of our common duties, decent not to fail. In offices of tenderness, tenderness na soft, and pay meet adoration to my household gods when I am gone. அதாவது நான் போன அப்புறம் he works his work. அதாவது he refers to the telemachus, my son, his son. அவன் வேலையை அவன் பார்க்குறான், நான் என் வேலையை பார்க்குறேன். அவன் வேலை என்னன்னா டு ரூல் த கிங்டம் ஆஃப் இத்தாக்கா. இவனுடைய வேலை என்னன்னு கேட்டாங்கன்னா டு டேக் இன் பர்சியூட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். There lies a port. போர்ட்னா ஹார்பர். த வெசல் பப்ஸ் ஹர் செயில். வெசல்னா கப்பல் வந்து புகை விடுது. தேர் க்ளூம் த டார்க் ப்ராட் சீஸ், மை மெரைனர்ஸ், அவருடைய sailors, my friends, souls that have toilனா hard worked and wrought and thought with me, that ever with a frolic welcome took the thunder and the sunshine. அந்த தண்டர், அதாவது இடி வந்தாலும் சரி, சூரிய வெளிச்சம் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்குவாங்க, சிரிச்சிட்டு எடுத்துக்குவாங்க. ஃப்ராலிக் மீன்ஸ் play. Welcome took the thunder and the sunshine, and opposed free hearts, free foreheads. You and I are old. We are old. Old age hath yet his honor and his toil. வயசானா கூட ஆனால் கூட ஓல்ட் ஏஜுக்குன்னு ஒரு கௌரவமும் ஹார்ட் ஒர்க் இருக்குது. டெத் க்ளோசஸ் ஆல், ஆனால் சாவு எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி. பட் சம்திங் ஏர் மீன்ஸ் பிஃபோர் த எண்ட். பிஃபோர் த டெத் சம் ஒர்க் ஆஃப் நோபல் நோட். வி ஹேவ் டு டூ சம் நோபல் ஒர்க் மே எட் டு பி டன். இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்குங்கிறாரு. Not becoming men that strove with gods, that the lights begin to twinkle from the rocks. Twinkleனா மின்னுதல். The long day wanes. Wanesனா அப்படியே wanesனா மங்கி மறைதல். நாளானது மங்கி மறைகிறது. இட் மே ஆல்சோ ரெஃபர் டு த லைஃப். அதோடைய அந்திம காலத்தில் லைஃப் வந்து எண்டாக போகுது. வேன்னாக்கா அப்படியே ஃபேட் ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிறது. த ஸ்லோ மூன் கிளைம்ஸ். இப்போ வந்து ஈவினிங் டைமாக இருக்குது. வாட்ஸ் த டைம்னா ஈவினிங் டைம், அது நைட் டைம்னு சொல்லலாம். அந்த ஸ்லோ மூன் கிளைம்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகல் முடிஞ்சு அந்த நிலவு வந்து மேலே உதிக்க ஆரம்பிக்குது. இந்த டீப் மூன்ஸ் ரவுண்ட் ஏ வித் மெனி வாய்ஸஸ் கம் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நண்பர்களே வாங்க அப்படி சொல்லி he speaks with the mariners, he speaks with the sailors, he gathers the sailors and talks to them. அந்த மாலுமிகளை எல்லாம் கூட்டி அவங்களோட பேசுகிறாரு. இட் இஸ் நாட் டூ லேட் டு சீக் எ நியூவர் வேர்ல்டு. எப்பயுமே எவ்வளோ ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பாசிட்டிவாக அவர் சொல்கிறாரு பாருங்கள். பாசிட்டிவ் நோட், அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட், ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக் எல்லாம் இதில் தெரியுது. இட் இஸ் நாட் டூ லேட் டு சீக் எ நியூவர் வேர்ல்ட். புதிய உலகம் காண்பதற்கு இன்னமும் தாமதமாகவில்லை. பாரதியார் சொல்கிறாங்க இல்லையா, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இட் இஸ் நாட் டூ லேட் டு சீக் எ நியூவர் வேர்ல்ட். புஷ் ஆஃப் and sitting well in order's might, the sounding furrows for my purpose holds to sail beyond the sunset. சூரிய மறைவதை தாண்டி நம்ம செயல் பண்ண போகிறோம். அந்த போட்ஸ் ஆஃப் ஆல் தி வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ் அன்டில் ஐ டை. சாவரம் மட்டும் நான் போவேங்கிறான். It may be that the gulfs will wash us down. It may be we shall touch the happy isles. Happy islesங்கிறது ஒரு imaginary country. And see the great Aeschylus. Aeschylus whom you knew. Aeschylus ஒரு ஹீரோ. அவர் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு தீவில் ஒரு ஆற்றுல வந்து அவனை வந்து முழுக வச்சு அவனை வந்து இம்மார்டல் அவனுடைய உடம்பை வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அப்போ வந்து the greatest of the Greek warriors, who is Aeschylus, is given in the page number 130 புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரீக் வாரியர்ஸில் மிகவும் பெரியவர். குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ரிவர் ஸ்டைக்ஸ் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, STYX ஸ்டைக்ஸுங்கிற ரிவரு.
அந்த நதியில் வந்து அவர் இருக்கிறதுனால he was invulnerableனா எதாலையும் அட்டாக் பண்ண முடியாது. உடலை வந்து அந்த நதியில் நனைச்சி எடுத்துட்டாங்க. his mother dipped into the river Styx. அப்போ வந்து அவனுடைய பாதத்தை பட்டு பிடிச்சிக்கிட்டு அவங்க அதை டிப் பண்ணதுனால அந்த பாதம் மட்டும்தான் அவனுக்கு வீக் பாயிண்ட், வல்னரபிள் பாயிண்ட். மற்ற எல்லா இடமும் வந்து இன்வல்னரபிள்னா அட்டாக் பண்ண முடியாது. இதை தெரிஞ்ச அந்த எனிமீஸ் வந்து அவருடைய பாதத்தை எய்ம் பண்ணி அதை கொண்டு வர மாதிரி அந்த கதையில் வரும். ஹூ இஸ் த எக்ஸ்கைலஸ் அப்படின்னா அவனுடைய எக்ஸ்கைலஸஸ் ஹீல்னா வீக் ஸ்பாட்னு அர்த்தம். அவனுடைய வீக் ஸ்பாட் என்னென்னா அவனுடைய பாதம் தான். ஏன்னா அவங்க மதர் வந்து ரிவர் ஸ்ட்ரைக்ஸில் அவனை முழுகும்போது அந்த பாதத்தை பிடிச்சி அந்த ரிவரில் முழுக வச்சதுனால ஷி டிப்ட் இன் டு த ரிவர் ஸ்ட்ரைக்ஸ் விச் மேட் ஹிம் இன்வல்னரபிள். எதுனாலும் அந்த உடம்பை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த பாதம் மட்டும் வல்னரபிள், அது மட்டும் அட்டாக் ஆகும். அப்படி பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கலாங்க. தோ மச் இஸ் டேக்கன் மச் அபைட்ஸ் அண்ட் தோ வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்டன் டேஸ். இப்போ வந்து நினச்சி பார்க்குறாரு, முன்னாடி உள்ள மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்து இல்லை அப்படின்னு. Ulysses thinks. Ulysses feels that they are not strong as if they are in the olden days. அந்த காலத்தில் உள்ள மாதிரி ஒரு வீரமாக இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினைக்கிறாரு. அப்போ வாட் we did மூவ் எர்த் அண்ட் ஹெவன். பூமியையும் வானத்தையும் மூவ் பண்ணோம். தட் விச் we are ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ் மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட். இப்போ என்னாச்சுன்னா we are made weak by time and fate. காலத்தாலும் விதியினாலும், டெஸ்டினி, ஃபேட்னா விதி, டெஸ்டினி. ஆனால் நம்மளுடைய மனம் உறுதியாக இருக்குது. பட் ஸ்ட்ராங் இன் வில், ஓ ஸ்ட்ரைவ் டு சீக் டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. இந்த 3 லைன்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டு ஸ்ட்ரைவ்னா ஹார்ட் ஒர்க், ஸ்ட்ரைவ், சீக், ஃபைண்ட், நாட் டு ஈல்டு. ஸ்ட்ரைவ் ஹார்ட் ஒர்க், டு சீக், டு சர்ச், டு ஃபைண்ட் கண்டுபிடிக்கிறது. ஆனால் எதுக்குமே நாங்கள் அடிபணிய மாட்டோம். நாட் டு ஈல்டு, நாட் டு சப்மிட், நாட் டு be defeated by anybody and by any force. அதனுடைய வந்து இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட், யாராலும் வெல்ல முடியாத ஒரு இன்வின்சிபிள் அன்பீட்டபிள் ஸ்பிரிட், அன்அசைலபிள் அந்த ஒரு ஸ்பிரிட்டை வந்து இந்த ஆப்டிமிஸ்டிக் ஸ்பிரிட்டை வந்து இந்த போயம் வந்து காட்டுது. Then we go to the something about this Tennyson. Tennyson, born on 6th August and died on 6th October, was a British poet. He was the poet laureate of Great Britain. Poet laureate na அரசவை கவிஞர். During Queen Victoria's reign, Queen Victoriaவுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஃபேமஸான போயம் வந்து பிரேக் பிரேக் பிரேக், த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட், டியர்ஸ் ஐடில் டியர்ஸ், கிராசிங் த பார். இதெல்லாம் ஃபேமஸான போயம்ங்கிறாங்க. அதான் பிரேக் பிரேக் பிரேக், த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட். இதில் வந்து கிளாஸரி பாருங்கள். ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ் அப்படின்னா என்னென்னா, வாழ்க்கையை கடைசி சொட்டு மட்டும் குடிக்கணும்னா ஹியர், அதாவது வாழ்க்கையை வந்து கடைசி ஃபுல்லாக வாழ்கிறது, முழு வாழ்க்கையாக நான் வாழுவேங்கிறோம். ஸ்கெட்டிங்னா வேகமாக மூவ் பண்ணுறது. ஸ்கெட்டிங் மீன்ஸ் மூவிங் ரேப்பிட்லி பிகாஸ் ஆஃப் த விண்ட். ஹயட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஏ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் தி கான்ஸ்டலேஷன் ஆஃப் டாரஸ். அதாவது ஒரு நட்சத்திர கூட்டம், அதாவது கான்ஸ்டலேஷன். ஹயட்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். கோ டு ரெஸ்ட்னா கோ வேஸ்ட், அதாவது ரெஸ்ட்னா துருப்பிடிக்கன்னா வேஸ்ட்டாக போகிறது. அன்பர்னிஷ்டுனா பீயிங் வித்தவுட் யூஸ்டு. 3 சன்ஸ்னால் 3 லாங் இயர்ஸ். ஃபர்ரோ அப்படின்னாக்கா ஹாப்பி ஐசல்ஸ்னால் எ ஃபார்ச்சுனேட் ஐலேண்ட். எஸ்கைலிஸ் கதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் தென் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் employed in the following lines. Through scudding drifts, the rainy heights decks the dim sea. The figure of speech personification is employed in the above lines. For always roaming with a hungry heart, and drunk delight of battle with my peers, the deep moans round with my many voices, to follow knowledge like a stinking star. There lies a port, the vessel puffs her sail. அப்புறம் வந்து அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ், போயம் அப்ரிஷியேஷன் கொஸ்டின். அதாவது 2ல் ஏ, அதாவது பார்ட் 2ல் ஏ இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 6 கொஸ்டின் கொடுத்து 4 அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். I met and dole unequal laws unto a savage race that hoard and sleep and feed and know not me. What does Ulysses do? Ulysses என்ன பண்ணுறாரு? Ulysses give unequal laws to savage race. That is, he is doing the routine duties of a king. அப்படி கூட எழுதலாம். Did he enjoy what he was doing? அவர் தான் என்ன செய்கிறத அதை வந்து ரசிக்கிறாரோ? No. He was not enjoying what he was doing. Give reasons. Yet all experience is an arch, where through gleams that untravelled world,
whose margin fades forever and forever when I move. What is the experience compared to அதாவது முன் அனுபவம். He refers to the previous adventures. How do the lines convey that the experience is endless? அதாவது இந்த அது வந்து ஒரு ஆர்ச்சு, அது மூலமாக நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிறார். அப்போ வந்து அன்ட்ராவல்டு வேர்ல்ட். ஸோ தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்லெஸ். லிட்டில் ரிமைன்ஸ் பட் எவ்ரி ஹவர் இஸ் சேவ்ட் ஃப்ரம் தட் எட்டர்னல் சைலன்ஸ் சம்திங் மோர் எ பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ் அண்ட் வைல் இட் வேர். Though made weak by time and fate, the hearts are heroic. Explain. Pick up the words in alliteration in the above lines. அடுத்தது இஆர்சி கொஸ்டின் முக்கியமானது பார்த்துங்க. இஆர்சின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் த கான்டெக்ட். தமிழில் வந்து இடஞ்சுட்டி விளக்குக. ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். இது என்ன எழுதணும்? தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி போயம் Ulysses written by Lord Alfred Tennyson. Ulysses has just now returned from the பேட்டில் ஆஃப் ட்ராய். இப்போ தான் வந்து அவர் அந்த சண்டையிலேருந்து 10 வருஷம் சண்டை போட்டு வந்திருக்காரு. ஈவன் தென் ஹி டஸ் நாட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட். ஹி வாண்ட் டு எம்பார்க் அப்பான். ஹி வாண்ட்ஸ் டு பிகின் த அட்வென்ச்சரஸ் ஜேர்னி அகெயின். ஹி வாண்ட்ஸ் டு டேக் த வாயேஜ் அகெயின். திருப்பி அந்த கடற் பயணத்தை போகணுன்னு ஆசைப்படுறாரு. ஹி வாண்ட் டு ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ் மீன்ஸ் ஹி வாண்ட் டு லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். வாழ்க்கையை முழுசாக வாழணும்னு நினைக்கிறார். என்ன எழுதுனா இஆர்சினா these lines are taken from the poem Ulysses written by Lord Alfred Tennyson. 2 மார்க் கொடுப்பாங்க. வேறு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனீங்கன்னா 1 மார்க். I am became a name for always roaming with the hungry heart. இதுவும் அதே தான் எழுதணும். இதில் என்ன எழுதணும்னா Ulysses is not satisfied with his past adventures. He wants to embark upon new adventures. Though he has many fame, he has become a name. He had got many fame and reputation. Ulysses பெரிய புகழை பெற்றால் கூட he was always having roaming with a hungry heart. இன்னமும் his inquisitive heart wants to know more and more. It yearns for more and more adventures. மேலும் மேலும் வீர சாகசங்கள் செய்யணும்னு அவர் விரும்புகிறார். How dull is it to pause to make an end, to rest unburnished, not to shine in use. இதை வந்து திருப்பியும் இதே லைன்ஸ் தான். யுலிசஸ் வந்து அந்த பேட்டில் ஆஃப் ட்ராயிலேருந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ஃபார் 3 long summers அவர் கிங்காக இருக்கார். அந்த கிங்காக அந்த ரொட்டீன் லைஃப்பை வந்து சாட்டிஸ்ஃபைடு வித் த ரொட்டீன் லைஃப் ஆஃப் த கிங். ஹி வாண்ட்ஸ் டு give the responsibilities to his son Telemachus. டெலிமேக்கஸ்ட்டை கொடுத்துட்டு சொல்கிறாரு, இது வந்து என்னுடைய அட்வென்ச்சர் இல்லாமல் அப்படி இருக்கிறது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப டல்லாக இருக்குது, அதை எப்படி முடிக்க முடியும்? நம்ம வந்து அன்யூஸ் பண்ணாமல், அதாவது ரஸ்ட்டுனா அன்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து அதை யூஸ் பண்ணாததுக்கு சமம். அதனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணுங்கிறார். யூ வாண்ட்ஸ் டு டேக் நியூ அட்வென்ச்சர்ஸ். அதோட இன்க்யூசிட்டிவ் ஸ்பிரிட்டை குறிக்குது. வாண்ட்ஸ் டு லேர்ன் மோர் அண்ட் மோர். டு ஃபாலோ நாலேஜ் லைக் a sinking star beyond the utmost bound of human thought. These lines are again taken from Ulysses written by Tennyson. He has returned from voyage and he has spent 3 long summers as a king of Ithaca, but he is not satisfied with his routine activities as a king, so he hands over the responsibilities to the king and he wants to take over the adventures again. He works his work, not my mind. இதுவும் அதே தான். These words are taken from Ulysses written by Lord Alfred Tennyson. அவர் என்ன சொல்கிறாருன்னா, he is not satisfied with the routine life of the king. He hands over the responsibilities of the kingdom to his son Telemachus. Who is Telemachus? Telemachus is Ulysses' son. அப்போ என்ன சொல்கிறான்னா, அவன் வேலையை பார்க்குறான், நான் ஏன் வேலையை பார்க்குறேங்கிறார். he works his work. ஹீங்கிறது டெலிமேக்கஸ். அவருடைய வேலை என்னன்னா, லுக்கிங் ஆஃப்டர் தி அஃபேர்ஸ் ஆஃப் த கிங்டம். அந்த நாட்டுடைய பிரச்சனைகளுக்கு அவன் வந்து பார்க்குறான். ஐமைன்னா நான் வந்து எம்பார்க் நியூ அட்வென்ச்சர்ஸ், புதிய வீர செயல்களை எம்பார்க்னா நான் மேற்கொள்கிறேன், இது என்னுடைய வேலைங்கிறான். யூ அண்ட் ஐ ஆர் ஓல்ட் ஏஜ் ஹேத் எட் இஸ் ஆனர் அண்ட் இஸ் டாய். இது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த யுலிசஸ் கால்ஸ் ஆல் ஹிஸ் ஃபெலோ மெரைனர்ஸ், ஃபெலோ sailors, கேதர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் சொல்கிறார், ட்ராமாட்டிக் மோனோலாக் மாதிரி. யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு, தட் இஸ் யுலிசஸ் அண்ட் ஹிஸ் ஃபெலோ sailors have grown old, but old age has his honor and his toil. But old age இருந்தால் கூட ஒரு ஆனரும் ஹார்ட் ஒர்க் இருக்கணும். டாயில்னா ஹார்ட் ஒர்க்கு. The long day wanes, the slow moon climbs, the deep moons around with many voices. இதே நீங்கள் எழுத வேண்டியது தான். These lines are taken from Ulysses. அப்போ வந்து he wants to take new adventures. The long day wanes, அதாவது இந்த
அதாவது இது வந்து இட் மே ஆல்சோ கம்பேர் டு த லைஃப் டைம் ஆஃப் எ பர்சன். த லாங் டே, இந்த நீண்ட நாளானது மங்கி மறையுது. த ஸ்லோ மூன், நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இட் இஸ் த நைட் டைம் ஆர் ஈவினிங் டைம், ட்விலைட் டைம்னு சொல்லலாம், டஸ்க்குன்னு சொல்லலாம். டஸ்க்குன்னு சூரியன் மறையின நேரம், டான்னா சூரியன் உதிகிறது. It may not be we shall touch the happy isles and we see the great skylers whom we knew. இதே தான் எழுதணும். These lines are taken from Ulysses written by எழுதிட்டு அந்த அஸ்கைலஸ் அப்படிங்கிறதுனா அந்த க்ரீக் ஹீரோ, அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் க்ரீக் வேரியர்ஸ் ஆஸ் அன் இன்ஃபேன்ட், குழந்தையாக இருக்கும்போது இஸ் மதர் டிப்டு ஹிம் இன் டு த ரிவர் ஸ்டைக்ஸ், STYX, ஸ்டிக்ஸ்னால் அதுக்குள்ளே நினைக்கிறாங்க. விச் மேட் ஹிம் இன்வல்னரபிள், அவனை எதுலேயுமே பாதிக்கப்படாமல் பண்ணுது எவ்ரிவேர். பட் த ஃபீட் பை விச், அந்த ஃபீட்டை பை விச்சு தான் ஷீ ஹெல்டிங், அந்த காலத்தில் அந்த எஸ்கைலஸஸ் ஹீல்னா ஒருத்தருடைய வீக் பாயிண்ட்னு அர்த்தம். To strive, to seek, to find and not to yield. These are the final lines of the poem. These are the most powerful lines. These lines show the optimistic, positive note and the unquenchable thirst for knowledge. அதாவது தணிக்க முடியாத தாகத்தை சொல்லுது. Strives, to hard work, to seek, to find, to search, to find and not to yield. And not to yield to anybody. யாருக்குமே நாங்கள் வந்து அடிபணிய மாட்டோம். These are the optimistic spirit of Tennyson. அப்புறம் வந்து இந்த 5 மார்க் கொஸ்டின். வாட் மேக்ஸ் யுலிசஸ் சீக் நியூவர் அட்வென்ச்சர்ஸ்? லிஸ்ட் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யுலிசஸ் அசைன்ஸ் டு ஹிஸ் சன் டெலிமேக்கர்ஸ் வைல் இஸ் அவே. என்னென்ன வேலையெல்லாம் கொடுக்குறாரு? வாட் இஸ் யுலிசஸ் கிளாரியன் கால் டு sailors? ஹவு டஸ் ஹி இன்ஸ்பயர் தம்? கிளாரியன் கால்னா இதுதான். டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு yield. ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு yield. முதல்ல 2 S வருது. டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு yield. அதனால் மனப்பாடம் பண்ணிங்க. This is a most inspiring, motivating poem.